வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண வேணாம், குழந்தைங்க யாருமே பார்க்க வேணாம். உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு 6 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து வன்கொடுமை பண்ணி சாவச்சிட்டாங்க. என்ன ரீசன் தெரியுமா? அந்த பொண்ணும் அதில் இருக்கிற ஒரு பையனும் ரொம்ப லவ் பண்ணாங்க சின்சியரா. அந்த பையனை செஞ்சுட்டு நம்ம வெளியில போகலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவங்க அந்த 6 பசங்களை வர வச்சுக்கலாம். அந்த பையன் 5 பசங்களை வர வச்சு ஃப்ரெண்டோட சேர்ந்து கேங் ரேப் பண்ணி அந்த பொண்ணை சாவச்சிட்டாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நான் செத்துருவேன், என்னால் உயிரோட இருக்க முடியாது, விட்டுருங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு. அந்த பொண்ணு கதற கதற அந்த பொண்ணை பாவம் கூட பார்க்கல. அவன் தான் ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக அந்த பையனை நம்பி போய் இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோட இல்லை. இவங்க 6 பேர் அந்த பொண்ணை வந்து கதற கதற பாவமே பார்க்காம அந்த பொண்ணை சாவச்சிட்டாங்க. வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை பண்ணி. இது போல ஆளுங்களை என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க மக்களே. விடக்கூடாது இது போல ஆளுங்களை. இது போல ஆளுங்களை கன்ஃபார்மா தூக்கு தண்டனை தரணும். இது போல ஆளுங்களை நிக்க வச்சு அந்த உத்தரப்பிரதேசத்துல எப்படி நிக்க வச்சு கத்தியில குத்துனாங்க, அதே போல இவங்க 6 பேரை நிக்க வச்சு கத்தியால குத்தி சாவடிக்கணும் மக்கள் முன்னாடி. இந்த காணொளி மனசு ரொம்ப உலுக்கி இருக்கு. ரொம்ப ஜீர்ணிக்கவே கஷ்டமா இருக்கு. இதுக்கு அவங்கள அந்த மாதிரி பசங்களை வந்து கொலை பண்ணுறது தான் ஒரு தீர்வு அப்படிங்கிறது எனக்கு அதில் தெரியல. எனக்கு அப்படி ஏன்னா இன்றைய தேதிக்கு இந்த ஒரு பெண் குழந்தை வந்து அவங்க உயிரிழந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் யோசிங்க, இந்த மாதிரி பாலியல் ரீதியான வக்ரம் வந்து விளம்பரங்களாகட்டும், படங்களாகட்டும், பாட்டாகட்டும், சின்ன திரையிலாகட்டும், பெரிய திரையிலாகட்டும், எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி பாலியல் ரீதியான வக்ரங்கள் இருக்குது. முதல்ல அதை வந்து நிறுத்தணும். மக்களை, குழந்தைகளை வந்து செக்ஷுவலைஸ் பண்ணுறது நிறுத்துங்க. இது பாலியல் மற்றும் பாலின வன்கொடுமை, அதாவது ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸுங்கிறது எல்லா பாலருக்குமே பொதுவானது. ஆனால் அந்த மாதிரி விஷயத்தை, பாலியல் மற்றும் பாலின வன்கொடுமை, ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸை தடுக்கணும். அதுக்கு வெட்டுனா குத்துனா மட்டும் போதாது, அது தீர்வே கிடையாது. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. முதல்ல எங்கே இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதோ அங்கே அந்த அந்த முளையவே கிள்ளி எறியணும். அதை தான் செய்யணும். இன்றைய தேதிக்கு இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி நடந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறது, வாழ விடு. நன்றி, வணக்கம்.